ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபலக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பீஃப் வால் எக்னி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீஃப் வால் எக்னி செய்ய தேவையான இன்கிரிடியன்ஸ்: 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பட்டை, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 50 ml தயிர், 1/2 லெமன், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், தேவையான அளவு எண்ணெய், 1 கிலோ பீஃப் வால் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். அதுல 7 to 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. லவங்கம், ஏலக்காய், பட்டை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாதான் வெங்காயம் சீக்கிரமா வதக்கும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போற அளவுக்கு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச வால் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி ஒரு 5 to 6 விசில் கொடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆறு விசில் கொடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் கூட திரிஞ்சு மேல வந்து நிக்குது. அவ்வளவுதாங்க, நம்ம பீஃப் வால் எக்னி ரெடி. சூடான சுவையான நம்ம பீஃப் வால் எக்னி ரெடி. இதே மாதிரி நீங்களும் மாசத்துல 2 தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பேக் பெயினுக்கும் நல்லா கேட்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.